NMMS வினாத்தாள் ஆண்டு 2018. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 91 இருந்து 120 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 91. ஒரு விகிதமுறு எண்ணுக்கு அதுவே தலைகீழியாகவும் உள்ள எண்களின் எண்ணிக்கை. ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு தலைகீழி எப்படி இருக்கும்? இப்ப a அப்படிங்கறது ஒரு விகிதமுறு எண்ணா அதோட தலைகீழி 1/a இருக்கும். இப்ப அதே மாதிரி 2 அப்படின்னா அதோட தலைகீழி 1/2. ஆனா 2ஐயும் 1/2ஐயும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? முடியாது. எந்த ஒரு எண்ணுக்கு அதுவே தலைகீழியா இருக்கோ அந்த எண்களோட எண்ணிக்கை தான் இங்க கேட்டிருக்காங்க. 1 அப்படிங்கிற எண் தான் அதுக்கு அதுவே தலைகீழியாவே இருக்கும். ஒரே ஒரு எண் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், அது 1 தான். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 92. 1/2 ஆஃப் 1/2 ஆஃப் 8. இங்க ஆஃப் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம போர்ட் மாஸ் விதியில ஓ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஆஃப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த கணக்கை போர்ட் மாஸ் விதிப்படி சுருக்கணும். முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறது, அப்புறம் ஆஃபுக்கு பதிலா நம்ம பெருக்கல் குறி போடணும். போடுங்க. அப்போ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 8. 2ஐயும் 8ஐயும் அடிச்சு கொடுத்தா 4. திரும்பவும் 4ஐயும் 2ஐயும் அடிச்சு கொடுத்தா 2. அப்போ ஆப்ஷன் டி 2 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 93. 12x⁻−1 -12 = 132 எனில் x இன் மதிப்பு என்ன? இங்க 12x⁻−1 அப்படிங்கிறது அடுக்கு எண்ணா இருக்கு. அது பக்கத்திலேயே 12ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த -12 நம்ம சமக்குறிக்கு அந்த பக்கம் அமைச்சிட்டா +12 ஆயிரும். அப்ப 12x⁻−1 = 144 கிடைக்கும். 144ங்கிறது என்ன? 12ஓட ஸ்கொயர். அப்போ இங்க அடிமான முறை மாதிரி இருக்கனால நம்ம அடுக்குகளை சமப்படுத்தலாம். x-1 = 2. அப்ப x தான் நமக்கு வேணும். அப்ப x = 2 + 1 3. அப்ப இங்க ஆப்ஷன் பி 3 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 94. கியூப் ரூட் ஆஃப் 27 உடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும்? கியூபிக் ரூட் ஆஃப் 27 அப்படிங்கிறது என்னது? 27னுடைய கனமூலம். 27ஓட கனமூலம் என்ன? 3. 3க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சரியான ஒரு கன எண்ணை கேட்டிருக்காங்க. 3க்கு பக்கத்துல எந்த கன எண் இருக்கு? 1 இருக்கு. ஆனா இங்க எந்த மிக எண்ணை கூட்டுனா நமக்கு சரியான கன எண் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 3ல இருந்து நமக்கு 1 கிடைக்கணும்னா நம்ம 2 கழிக்க வேண்டி வரும். ஆனா இங்க கூட்டதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கன எண்களை தான் நம்ம பார்க்கணும். 3க்கு அப்புறம் வரக்கூடிய கன எண் 8. அந்த 8 கிடைக்கணும்னா நம்ம 3 கூட 5 கூட்டணும். அப்ப 3 + 5 = 8 அப்படிங்கிறது ஒரு கன எண். அது 2ஓட கணம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 95. கீழ் வருவனவற்றுள் எது தவறானது? ஆப்ஷன் ஏ இரு பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும். இது சரியான கூற்றுதான். ஏன்னா 2 பல்லுறுப்பு கோவைகளை கூட்டுனா நமக்கு கண்டிப்பா ஒரு பல்லுறுப்பு கோவை தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு x² + 4x + 3 அப்படிங்கிறத x² - 2x - 5 அப்படிங்கிற மற்றொரு பல்லுறுப்பு கோவையால நம்ம கூட்டணும்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 2x² + 2x - 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப விடையும் நமக்கு ஒரு பல்லுறுப்பு கோவையா தான் கிடைக்கும். அப்ப இது சரியான கூற்றுதான். அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க.
இரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். இதுவும் சரியான கூற்றுதான். உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி பாருங்க. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதுவும் சரியான கூற்றுதான். எந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகளை எடுத்துட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு நம்ம எந்த ஒரு கணித செயலையை செயல்படுத்தினாலும் விடை ஒரு பல்லுறுப்புக்கோவையா தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1/x என்பது பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரு உதாரணமாகும். இது தவறான கூற்று. ஏன்னா இங்க எக்ஸோட அடுக்குல குறை எண் வந்துரும். எக்ஸோட அடுக்குல குறை எண் வந்துச்சுன்னா அது ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் இங்க தவறான கூற்று. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 96. x² = y² எனில் இங்க x² y² ஈக்குவல் பண்ணிருக்காங்க. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப x = y அப்படின்னு தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இங்க ஆப்ஷன் டி கூட விடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா x = 0ன்னு எடுத்தோம்னா நமக்கு y யோட மதிப்பும் 0வா தான் கிடைக்கும். அதனால டி கூட இங்க சரியான விடைதான். வினா எண் 97. ஒரு சதுரத்தினுள் அமைந்துள்ள மிகப்பெரிய வட்டத்தின் ஆரம் r எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன? இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு சதுரம் இருக்கு, அதுக்குள்ள அமையக்கூடிய மிகப்பெரிய வட்டம். ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் அமையுது, அதுவும் மேக்சிமம் அந்த சதுரத்தோட சைஸே இருக்கணும் அப்படின்னா சதுரத்தோட 4 பக்கங்களையும் தொட்டுட்டு போற மாதிரிதான் அந்த வட்டத்தை நம்ம வரையணும். அந்த வட்டத்தோட ஆரம் r அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சதுரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவுனா அதற்கான சூத்திரம் பக்கம் இன்டு பக்கம், அதாவது சைடு இன்டு சைடு. இங்க வட்டத்தோட ஆரம் கொடுத்திருக்காங்க. சதுரத்துக்கு உள்ள வட்டம் இருக்கும்போது அந்த வட்டத்தினுடைய விட்டமும் சதுரத்தின் பக்கமும் சமமா தான் இருக்கும். பாருங்க, சமமா இருக்கு இல்லையா? இப்ப வட்டத்தோட ஆரம் ஆர்னா வட்டத்தோட விட்டம் 2 × r, அப்ப 2r அப்படின்னு வச்சுக்கலாம். வட்டத்தின் விட்டமும் சதுரத்தின் பக்கமும் சமம் தான். அப்ப சதுரத்தோட பக்கமும் 2r தான். நமக்கு ஏற்கனவே தெரியும் சதுரத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா பக்கம் இன்டு பக்கம், இல்லனா பக்கம் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். அப்ப 2r × 2r, 2 பெருக்கிட்டா 4, r × r, r². அப்ப 4r² கிடைச்சிரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 98. x + 2l × x - m = x² - 4 எனில் LM இன் மதிப்பு என்ன? இங்க எல்லையும் எம்மையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கவனமா பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க, x + 2l × x - m x² - 4க்கு சமப்படுத்தியிருக்காங்க. x² - 4 நம்ம x² - 2² எழுதிக்கலாமா? ஏன்னா 4 அப்படிங்கிறது 2ஓட வர்க்கம். இப்போ இத பார்த்தா எந்த முற்றொருமை மாதிரி இருக்கு? a² - b² = a + b × a - b. அப்போ x² - 2² x + 2 × x - 2 நம்ம எழுதிக்கலாம். இது எதுக்கு சமம்? x + 2l × x - m. இப்போ இந்த சமன்பாட்டோட வலது மற்றும் இடது புறங்களை ஒப்பிட்டு பாருங்க. x இருக்க இடத்துல x தான் இருக்கு. ஆனா 2l = 2ன்னு நம்ம சமப்படுத்த முடியும், m = 2ன்னு சமப்படுத்த முடியும். l ஓட மதிப்பு 2/2, m ஓட மதிப்பு 2. அப்ப l 2 அடிச்சு கொடுத்துட்டோம்னா l ஓட மதிப்பு 1, m ஓட மதிப்பு 2ன்னு இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது எல்லையும் எம்மையும் பெருக்கி வரக்கூடிய விடை. இப்ப l × m னா 1 × 2 = 2.
அப்போ இங்க LMஓட மதிப்பு 2. ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 99. A, B மற்றும் C ஆகியவை அரைவட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு. இங்க கொடுக்கப்பட்டிருக்க படத்தை பாருங்க. கீழே ஒரு பெரிய அரைவட்டம், அதை விட கொஞ்சம் சின்ன அரைவட்டம், அதுக்கு மேல அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சிறிய அரைவட்டம் இருக்கு. இது மூணுக்குமே ABC அப்படின்னு பேரும் கொடுத்திருக்காங்க. A அப்படிங்கிற அரைவட்டத்தோட விட்டம் 14ன்னு கொடுத்திருக்காங்க. B அப்படிங்கிற அரைவட்டத்தோட விட்டம் 7ன்னு கொடுத்திருக்காங்க. C அப்படிங்கிற அரைவட்டத்தோட விட்டம் அவங்க கொடுக்கல. ஆனா அந்த விட்டம் எதுக்கு சமமா இருக்கு? ஏவோட விட்டமும் பியோட விட்டமும் சேர்ந்து இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்ப சியோட விட்டம் 21. இங்க அரைவட்டத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய அளவுதான். அப்ப இங்க எப்படி இருக்கும் அந்த சுற்றளவு? மொத்த படத்தோட சுற்றளவு இந்த ABC இந்த அரைவட்ட விற்களோட நீளங்களை மட்டும் நம்ம கூட்டினா போதும். எதனால இந்த ஆரங்களையோ இல்ல விட்டங்களையோ நம்ம கூட்டல? ஏன்னா அது எல்லாமே உள்ள வந்துருச்சு. நமக்கு சுத்தி இருக்க அளவுகள் தான் வேணும். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr அலகுகள். அப்ப அரைவட்டத்தோட சுற்றளவுனா அதை 2ஆல வகுக்கணும். அப்ப πr அலகுகள் நமக்கு கிடைச்சிரும். இப்ப பாருங்க, A அப்படிங்கிற அரைவட்ட வில்லோட நீளம் இங்க πr அலகுல r அப்படிங்கிறது விட்டம் பை 2, அதாவது 14/2 இன்டு π. அதே மாதிரி B-னா 7/2 இன்டு π. C-க்கு 7 + 14 π பை 2. இங்க 7 + 14 நம்ம ஏற்கனவே என்னன்னு சொன்னோம்? 21 எடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 14/2 இன்டு π, 7/2 இன்டு π, 21/2 இன்டு π. இதுல பை எல்லாம் காமனா இருக்கு, அதை தனியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி டினாமினேட்டர்ல எல்லாமே 2ஆ இருக்கனால நம்ம நியூமரேட்டரை மட்டும் கூட்டினா போதும். கூட்டிட்டா 42/2 π, 42/2 அடிச்சு கொடுத்துட்டா 21 π அலகுகள். அப்ப இங்க மொத்த படத்தோட சுற்றளவு 21 π அலகுகள். ஆப்ஷன் C தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 100. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? கூற்று A பாருங்க. சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் ஆகும். ஒழுங்கு பலகோணம் அதாவது ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்னன்னா, எல்லா பக்கங்களுமே சமமா இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை தான் நம்ம ரெகுலர் பாலிகன் அதாவது ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். சமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும்? 3 பக்கங்களுமே சமமான அளவுகளை கொண்டிருக்கும். அப்ப அது ஒரு ஒழுங்கு பலகோணம் தான். அப்ப இது சரியான கூற்று, விடையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் B பாருங்க. சதுரம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் ஆகும். சதுரம்னா எப்படி இருக்கும்? 4 பக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் சதுரம், அதாவது ஸ்கொயர். அப்ப இதுவும் ஒரு ரெகுலர் பாலிகன் தான். அப்ப இந்த கூற்று சரி, இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் D பாருங்க. 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் என்பது சமபக்க முக்கோணம் ஆகும். நம்ம முதல் கூற்றிலேயே பார்த்தோம், சமபக்க முக்கோணம்னா 3 பக்கங்களும் சமமா இருக்கும். அனைத்து பக்கங்களும் சமமா இருந்தாலே அதை நம்ம ஒழுங்கு பலகோணம்னு சொல்லிடலான்னு. அதே கூற்றதான் இங்க கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் சரியான கூற்றுதான், இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் C பாருங்க. செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் ஆகும். செவ்வகம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்குமே தவிர 4 பக்கங்களும் சமமா இருக்காது. ஆனா நமக்கு ஒழுங்கு பலகோணம் அதாவது ரெகுலர் பாலிகன்னா 4 பக்கங்களுமே சமமா இருக்கணும். அதனால ஆப்ஷன் C அப்படிங்கிறது இங்க தவறான கூற்று. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 101. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் கோணங்கள் என்ன?
முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 அப்படின்னு தெரியும். இந்த 180 டிகிரிய 3 கோணங்களும் எப்படி பகிர்ந்திருக்கு? 5:4:3 அப்படிங்கிற விகிதத்துல பகிர்ந்து காணப்படுது. இப்போ முக்கோணத்தின் கோண விகிதங்களின் கூடுதல் 5 + 4 + 3 = 12. இப்போ இதுல முதல் கோணம் எப்படி இருக்கு? மொத்த 12 பாகத்துல 5 பாகம் முதல் கோணமா இருக்கு. அதை கண்டுபிடிக்க 5/12 நம்ம 180ஆல பெருக்கிட்டா போதும். 12ஐயும் 180ஐயும் அடிச்சு கொடுத்துட்டா 15. அப்ப 5 × 15 டிகிரினா 75 டிகிரி. இங்க ஆப்ஷன் டி மட்டும்தான் 75 டிகிரியை கொண்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுதான் விடையா இருக்கணும். இருந்தாலும் நம்ம மற்ற 2 கோணங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது கோணம் பாருங்க. 12ல 4 பங்கு இருக்கு. அப்ப 4/12 × 180 டிகிரி. 12ஐயும் 180ஐயும் அடிச்சு கொடுத்துட்டா 4 × 15. 4ஐயும் 15ஐயும் பெருக்கிட்டா 60. இரண்டாவது கோணம் 60 டிகிரி. அடுத்தது மூன்றாவது கோணம் பாருங்க. 3/12 × 180 டிகிரி. அதே மாதிரி 12ஐயும் 180ஐயும் அடிச்சு கொடுத்துருங்க. 3 × 15 45 டிகிரி. அப்ப அந்த முக்கோணத்தோட கோணங்கள் 75 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி. இத கூட்டினா நமக்கு 180 கிடைக்குது. அப்ப இந்த விடை சரிதான். ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 102. கீழ்வருவனவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? முக்கோணத்தின் பக்கங்களா அமையணும்னா அதுக்கு என்ன பண்பு வேணும்? முக்கோணத்தின் சமனின்மை பண்பு, அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அங்க நிரூபிக்கப்படணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன? முக்கோணத்தோட எந்த 2 பக்கங்களோட கூடுதலை எடுத்தாலும் 3வது பக்கத்தை விட அந்த கூடுதல் அதிகமா இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாமா? முக்கோணத்தின் சமனின்மை பண்பு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, கொடுக்கப்பட்டிருக்க அளவுகள்ல சிறிய அளவுகளை எடுத்து நம்ம கூட்டும் போது பெரிய அளவான 3வது பக்கத்தை விட அந்த சிறிய அளவுகளோட கூடுதல் இருக்கணும். இப்படி நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க. சிறிய அளவுகள் முதல் 2 இடத்துல கொடுத்திருக்காங்க. அந்த எண்கள் 3 மற்றும் 3. கூட்டினா 6. இது 3வது பக்கத்தை விட பெருசாதான் இருக்கு. அப்ப இது முக்கோணத்தின் பக்கங்களா அமையும். ஆப்ஷன் சில பாருங்க. சிறிய அளவுகள் முதல் 2 இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அது 4 × 4 8. இது 3வது பக்கமான 5 விட பெருசுதான். அப்ப இதுவும் முக்கோணத்தின் பக்கங்களா அமையும். ஆப்ஷன் டி பாருங்க. சிறிய அளவுகள் முதல் 2 இடங்கள்ல தான் இருக்கு. அது 2 மற்றும் 2. கூட்டினா 4. இது 3வது பக்கமான 3ஐ விட பெருசாதான் இருக்கு. அப்ப இதுவும் முக்கோணத்தின் பக்கங்களா அமையும். ஆப்ஷன் ஏல பாருங்க. சிறிய அளவுகள் முதல் 2 இடங்கள்ல தான் இருக்கு. அது 2 மற்றும் 2. கூட்டினா 4. அது 3வது பக்கத்தை விட கம்மியா இருக்கு. வேற ஏதாவது 2 பக்கங்கள் எடுத்து கூட்டி பார்க்கலாம். 5ஐயும் 2ஐயும் எடுத்துக்கோங்க. கூட்டினா 7. இந்த 7 விட மீதம் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் 2 கம்மியா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்க அளவுகள் தான் முக்கோணத்தின் பக்கங்களா அமையாது. காரணம், அது முக்கோணத்தின் சமனின்மை பண்பை பூர்த்தி செய்யல. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 103. எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் y மதிப்புகள். ஒரு கிராஃப் ஷீட்டை பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. இதுல எக்ஸ் அச்சில் இருக்கிற புள்ளிகள்ல எல்லாமே y அச்சுகளோட மதிப்புகளை பாருங்க. y அச்சு 0லயே தான் இருக்கு. ஆனா எக்ஸ் அச்சில் மட்டும் மதிப்புகள் அதிகமாயிட்டே போகுது. அப்போ புள்ளிகள் எக்ஸ் அச்சிலேயே அமையுது அப்படின்னா அந்த இடத்துல ஒய்யோட மதிப்பு 0வா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி 0 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 104. எக்ஸ், ஒய் முதல் கால் பகுதியில் உள்ளது எனில் எக்ஸ், -y அமைந்திருக்கும் கால் பகுதி. கிராஃப் ஷீட்ல எந்த கால் பகுதியில என்னென்ன குறிகளை கொண்ட புள்ளிகள் அமையுதுன்னு நமக்கு தெரியணும். எப்பவுமே கிராஃப் ஷீட்ல நம்ம கால் பகுதிகளை பார்க்கும்போது
எதிர்கடிகார சுற்றின் திசையில தான் குறிச்சிட்டே வரணும். முதல் கால் பகுதி பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு புள்ளிகளுமே கூட்டல் அதாவது மிகை எண்களா இருக்கும். இரண்டாவது கால் பகுதி பாருங்க, எக்ஸ் அச்சுல குறை எண்களாவும் ஒய் அச்சுல மிகை எண்களாவும் இருக்கும். மூன்றாவது கால் பகுதியில எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு ரெண்டுமே குறை எண்களா இருக்கும். நான்காவது கால் பகுதியில எக்ஸ் அச்சு மிகை எண்ணா இருக்கும், ஒய் அச்சு குறை எண்ணா இருக்கும். இப்ப இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கமா மைனஸ் ஒய், அதாவது எக்ஸ் அச்சுல மிகை எண்ணாவும் ஒய் அச்சுல குறை எண்ணாவும் இருக்கக்கூடிய புள்ளி எந்த கால் பகுதியில இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது எந்த கால் பகுதி? நான்காவது கால் பகுதி. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 105. இரட்டைப்படை பகா எண்களின் சராசரி. பகா எண்கள் அப்படின்னா ஒரு எண் ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்பட்டால்தான் அந்த எண்களை நம்ம பகா எண்கள் அதாவது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பகா எண்கள் எது எது? 2, 3, 5, 7, 11 தொடர்ந்துட்டே போகும். இங்க இரட்டை படையில வரக்கூடிய ஒரே ஒரு எண் 2 மட்டும்தான். இந்த 2 மட்டும்தான் இரட்டை படை பகா எண். இதோட சராசரி கண்டுபிடிச்சாலும் அது 2 தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 106. ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எனில் அவ்வெண்கள். பெருக்கல் தலைகீழினா என்ன? ஒரு எண்ணையும் அதோட பெருக்கல் தலைகீழியையும் பெருக்குனா நமக்கு விடை பெருக்கல் சமணி உறுப்பான 1 கிடைக்கணும். எந்த எண் கூட அதே எண்ணை பெருக்கும் போது நமக்கு 1 கிடைக்கும்? 1 கூட 1 பெருக்குனாதான் நமக்கு 1 கிடைக்கும். அப்ப 1 அப்படிங்கிற என்னோட பெருக்கல் தலைகீழி 1/1. இது ரெண்டையும் பெருக்கிட்டாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி 1 மட்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இங்க எதனால பூஜ்ஜியத்தை நம்ம எடுத்துக்கல? ஏன்னா பூஜ்ஜியத்து கூட எதை பெருக்கினாலும் 0 கிடைக்கும். பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பெருக்கல் சமணி உறுப்பு கிடையாது, கூட்டல் சமணி உறுப்பு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வினா எண் 107. ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். வட்டத்தோட பெரிய நான்னா என்ன? உங்களுக்குலாம் நான்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கிற கோடு தான் நான், அதாவது கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்டு அப்படிங்கிறது அந்த வட்டத்தோட விட்டம். இங்க வட்டத்தின் மிகப்பெரிய நாணின் நீளம்னு கொடுத்திருக்காங்க. அந்த நாணோட நீளம் 14 சென்டிமீட்டர். அப்ப அந்த வட்டத்தோட விட்டமும் 14 சென்டிமீட்டர் தான். இத வச்சுட்டு வட்டத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் கேட்டிருக்காங்க. சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆரம் தேவைப்படும். அப்ப வட்டத்தோட விட்டத்தை வச்சு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்தின் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை 2, அதாவது 14/2. அப்ப வட்டத்தின் ஆரம் அப்படிங்கிறது 7 சென்டிமீட்டர். இப்ப வட்டத்தோட சுற்றளவு என்ன? 2πr. வட்டத்தின் பரப்பளவு πr². இது ரெண்டுக்குமான விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும், 7ன்னு போட்டுக்கோங்க. பையோட மதிப்பை 22/7ன்னு போட்டுக்கலாம். இப்போ இடது மற்றும் வலது பக்கங்கள்ல 7 எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? இடது பக்கம் 2x22 மட்டும் இருக்கும், வலது பக்கம் 22x7ன்னு இருக்கும். ரெண்டு பக்கமுமே 22 இருக்கனால அதையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப மீதி 2:7 மட்டும்தான் இருக்கும். அப்ப வட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவோட விகிதம் 2:7 இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல முதல்ல சுற்றளவு அப்புறம் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2:7 தான் சரியான விடையா இருக்கும். நீங்க அதை பார்த்து போடணும், இல்லனா 7:2ன்னு தப்பா டிக் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. வினா எண் 108.
கீழ் வருவனவற்றுள் எது தவறான கூற்று? கூற்று ஏ பாருங்க. ஒரு சதுரம் செவ்வகமாகும். சதுரம்னா எப்படி இருக்கும்? 4 பக்கங்களுமே சமமா இருக்கும். செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்களோட அளவு சமமா இருக்கணும். இப்போ ஒரு சதுரம்னு எடுத்துட்டா அதோட எதிரெதிர் பக்கங்கள் சமமா தானே இருக்கும். அப்ப அது ஒரு செவ்வகம், அதாவது ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? அப்ப முதல் கூற்று சரியானது. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க. ஒரு செவ்வகம் இணைகரமாகும். இணைகரம்னா என்னது? எதிரெதிர் பக்கங்கள் சமமாவும் இணையாவும் இருக்கணும். ஒரு செவ்வகம்னு நம்ம எடுத்துட்டா அதுல எதிரெதிர் பக்கங்கள் சமமாவும் இணையாவும் தான் இருக்கும். அப்ப அத ஒரு இணைகரம்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இதுவும் சரியான கூற்றுதான், விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க. ஒரு சதுரம் சாய் சதுரமாகும். சாய் சதுரம்னா எப்படி இருக்கணும்? 4 பக்கங்களுமே சமமா இருக்கணும். அதே நேரத்துல எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருக்கணும். சதுரமும் அப்படித்தானே இருக்கு. 4 பக்கங்களும் சமமா இருக்கு, எதிரெதிர் பக்கங்கள் இணையாவும் இருக்கு. அப்ப இதுவும் சரியான கூற்றுதான், விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க. இணைகரத்தின் மூலை விட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்கும். இந்த கூற்று தவறானது. காரணம், இணைகரத்தோட மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சமமா வெட்டிட்டு தான் போகுமே தவிர எப்பவுமே சமமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இணைகரத்தோட மூலை விட்டங்கள் சமமா இருந்துச்சுன்னா அது ஒரு சதுரமா தான் இருக்கணும். ஒரு சதுரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இணைகரத்துக்கு தான் மூலை விட்டங்கள் சமமா இருக்கும். ஆனா இங்க எல்லா விதமான இணைகரத்துக்குமே மூலை விட்டங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான கூற்று. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 109. கீழ் வருவனவற்றில் எது ஒரு விகிதமுறு எண் இல்லை? விகிதமுறு எண்ணா எப்படி இருக்கணும்? a by b அப்படிங்கிற வடிவத்துல அந்த எண்ணை எழுதணும். அதே நேரத்துல b not equal to 0வா இருக்கணும். 0 நம்ம அப்படி எழுத முடியுமா? 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம 0/1 கூட எழுதிக்கலாம். அப்ப அது ஒரு விகிதமுறு எண்ணா, விடையா இருக்க வாய்ப்பில்லை. 1/2 பாருங்க. இது a by b வடிவத்துல இருக்கு. b not equal to 0வாவும் இருக்கு. அப்ப இது ஒரு விகிதமுறு எண்ணா, விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க. -1/2 இதுவும் a by b வடிவத்துல தான் இருக்கு. b not equal to 0. அப்ப இது ஒரு விகிதமுறு எண்ணா, விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க. √3 இது ஒரு முழு வர்க்கம் கிடையாது. அப்ப இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தா அதோட மதிப்பு எப்படி இருக்கும்? 1.7320 போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்போ √3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறு எண் கிடையாது, விகிதமுறா எண். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 110. 5 ஒரு பங்கின் 3 ஒரு பங்கின் 2 மடங்கு 6 எனில் அந்த எண். கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸோட 1/5 பங்கு மற்றும் 1/3 பங்கோட 2 மடங்கு. அப்ப 2x × 1/3 × 1/5 ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பகுதியில் இருக்கிறதெல்லாம் பெருக்கிட்டா 3 × 5 15. தொகுதியில் இருக்கிறதெல்லாம் பெருக்குங்க. 2x × 1 × 1 2xன்னு கிடைச்சிரும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப 2x மட்டும் இடது பக்கமா வச்சுட்டு 15 வலது பக்கமா கொண்டு போனா 6 × 15 = 90ன்னு கிடைக்கும். அப்ப x = 90/2 வகுத்துட்டா 45. அப்ப எக்ஸோட மதிப்பு 45. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 111. செயற்கை இழையால் ஆன ஒரு துண்டு துணியில் ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூனை தேய்த்து அதை ஒரு சுவற்றில் வைத்து அழுத்தினால் அந்த பலூனானது சுவற்றுடன் ஒட்டிக்கொள்வதை காணலாம். இதற்கு காரணமான விசை. இத
நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்மளால ஒப்பீடு செய்ய முடியும். நம்ம தலை சீவிட்டு சீப்பை கீழே வைக்கிறோம்ல, அந்த நேரத்துல சிறு சிறு துண்டு காகிதங்களை போட்டு அது மேல இந்த சீப்பை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா இந்த சீப்புல அந்த துண்டு காகிதங்கள் ஒட்டிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சீப்பு இல்லனா பலூன் இது ரெண்டுமே தேய்க்கப்படுறதுனால ஏற்படுற உராய்வு விசையின் காரணமா இந்த பொருட்கள் மின்னூட்டம் பெறுது. இந்த பொருட்கள் இருக்க மின்னூட்டத்தை மற்றொரு பொருளுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது அதற்கு எதிர் மின்னூட்டம் இத ஈர்க்குது. இன்னும் தெளிவா சொல்ல போனா, இப்போ பலூன்ல தேய்க்கிறதுனால நேர் மின்னூட்டம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சுவற்று கிட்ட கொண்டு போகும்போது சுவற்றில் இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்களை இந்த பலூன் தான் பக்கம் ஈர்க்கும். காரணம், பலூன்ல இருக்கிறது நேர் மின்னூட்டம், சுவற்றில எல்லா மின்னூட்டங்களுமே இருக்கும். ஆனா பலூன்ல இருக்க நேர் மின்னூட்டம் அதற்கு எதிரா இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்களை தான் பக்கம் இழுக்கும். இதன் காரணமா தான் இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குது. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா நிலை மின்னியல் விசை. இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த நிலை மின்னியல் விசையின் காரணமா தான் இந்த ஒரு செயல்பாடு நடக்குது. அப்போ ஆப்ஷன் டி நிலை மின்னியல் விசை தான் சரி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 112. பாய்மம் எனப்படுவது, இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? வாயுக்கள், திண்மங்கள், நீர்மங்கள். இத மூணையும் தான் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு திட பொருளை நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா நம்ம ஒரு விசையால அதை நகர்த்தாம அது நகராது. அப்போ ஒரு புற விசை வந்துதான் இந்த திண்ம பொருட்களை நகர்த்த வேண்டி இருக்கும். ஆனா நீர்மங்களுக்கும் வாயுக்களுக்கும் அப்படிதானா? கிடையாது. ஒரு இடத்துல இப்ப நம்ம தண்ணி ஊத்துனோம்னா அது இறக்கத்தை பார்த்து வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரிதான் வாயுவும் ஒரு இடத்துல அது இருக்காது, அது எப்பவுமே ஒரு நகர்வுலையே தான் இருக்கும். இந்த மாதிரி எப்போதுமே நகர்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை தான் நம்ம பாய்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா பாயும் அனைத்து பொருட்களுமே பாய்மங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அப்ப அனைத்து வாயுக்கள் மற்றும் நீர்மங்களும் தான் பாய்மங்களா இருக்கும். திண்மங்கள் பாய்மங்கள் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி வாயுக்கள் மற்றும் நீர்மங்கள் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 113. கூற்று: மேலிருந்து கீழே விழும் பொருள் ஒன்றின் திசைவேகம் கீழே வர வர அதிகரிக்கும். காரணம், புவிப்பரப்பின் மீதுள்ள எல்லா பொருட்களின் மீதும் புவியீர்ப்பு விசை செயல்படும். ஒரு பொருளை நம்ம மேல இருந்து போட்டோம்னா அது ஆரம்பிக்கிற திசைவேகத்தை விட கீழே வர வர அதோட திசைவேகம் அதிகமாகும். காரணம், புவியீர்ப்பு விசை அந்த பொருளை கீழ் நோக்கி இழுக்கும். அதன் காரணமாதான் அந்த பொருட்கள் கீழே வர வர திசைவேகமும் அதிகமாகி வேகமா கீழே விழுகுது. அப்ப ஆப்ஷன் சி காரணம் கூற்றை விளக்கியுள்ளதுங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 114. ஒரு மை உறிஞ்சும் குழாயின் முனையை மையினுள் வைத்து அழுத்தும் போது அதனுள் உள்ள காற்றானது குமிழாக வெளியேறுகிறது. அதன் அழுத்தத்தை நிறுத்தும் பொழுது மையானது உறிஞ்சு குழாயினுள் ஏறுகிறது. உறிஞ்சு குழாயினுள் மை ஏறுவதற்கான காரணம் என்ன? இப்ப நம்ம இங்கு பாட்டில்ல ஃபில்லரை வச்சு இங்க உறிஞ்சி பெண்ணுல ஊத்துவோம் இல்லையா, அததான் இங்க கேக்குறாங்க. இப்போ ஒரு ஃபில்லர் எடுத்துட்டு அத இங்கு பாட்டிலுக்குள்ள நம்ம வச்சு என்ன பண்ணுவோம்? முதல்ல மேல குமிழ் மாதிரி, அதாவது பல்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை அழுத்து பிடிப்போம். அப்போ அந்த மை பாட்டிலுக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த ஃபில்லர்ல இருந்த காத்தெல்லாம் வெளியில போகி பபிள்ஸ் எல்லாம் நமக்கு வர்றது தெரியும். அப்ப என்ன நடக்குது? அந்த ஃபில்லர்ல நிரப்பப்பட்டிருந்த காற்று நம்ம அழுத்தத்தை கொடுக்கறனால வெளியேறிடுது. அப்ப அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுது. நம்ம இந்த பல்பு மாதிரியான அமைப்பை விடும்போது, அதாவது ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்தின் காரணமா அந்த காத்து மைய அழுத்துறதுனாலதான் அந்த மை அந்த உறிஞ்சு குழாய்க்கு உள்ள போகுது. இதனாலதான் இங்கு ஃபில்லர்ல இங்கு ஃபில் ஆகுது.
இந்த வளிமண்டல காற்றோட அழுத்தம் தான் இதுக்கு காரணம். அப்ப ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 115. கீழ்கண்டவற்றுள் எது வழி அளவுகள் கிடையாது? வழி அளவுனா என்ன? அடிப்படை அளவுகளை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ இல்ல வகுத்தோ வர்க்கம் பண்ணியோ ஏதோ ஒரு கணித செயல்பாடுக்கு உட்படுத்தி நமக்கு கிடைக்கிறதா வழி அளவுகள். பரப்பளவு பாருங்க. பரப்பளவுனா ஒரு வடிவத்தினுள் அடைபடக்கூடிய பரப்பதான் நம்ம பரப்பளவுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கோங்களேன். அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நீளம் அகலம் இது ரெண்டையுமே நம்ம பெருக்குவோம். அப்ப இது ஒரு வழி அளவுதான், அடிப்படை அளவு கிடையாது. கன அளவு. கன அளவுனா முப்பரிமாண வடிவங்கள் தனக்குள்ள அடைத்து கொள்ற பரப்பதான் நம்ம கன அளவுன்னு சொல்லுவோம். இந்த கன அளவை கண்டுபிடிக்க நீளம் அகலம் மற்றும் உயரம் அப்படின்னு 3 அடிப்படை அளவுகளை நம்ம பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப இதுவும் ஒரு வழி அளவுதான். ஆப்ஷன் டி பாருங்க, அடர்த்தி. அடர்த்தினா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கன அளவுல பொதிந்து இருக்கக்கூடிய நிறையோட அளவு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு கன அளவு தேவைப்படும், அந்த பொருளோட நிறை தேவைப்படும். அடர்த்திக்கான அலகே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு தான் சொல்லுவோம். அப்ப நிறை மற்றும் கன அளவு இங்க தேவைப்படுறதுனால இதுவும் ஒரு வழி அளவுதான், அடிப்படை அளவு கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க, நீளம். நீளம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அளவு, வழி அளவு கிடையாது. காரணம், அதை அளக்கிறதுக்கு மெட்ரிக் அளவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு மீட்டர் அளவுகளை மட்டும்தான் பயன்படுத்துறோம். அப்ப அது ஒரு அடிப்படை அளவு, வழி அளவு கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி நீளம் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 116. ஒரு பொருளின் நிறை 250 கிராம், அதற்கு கொடுக்கப்படும் விசையானது 50 நியூட்டன் எனில் முடுக்கத்தின் மதிப்பு என்ன? நமக்கு விசை அப்படின்னா என்னன்னு தெரியும், நிறை இன்டு முடுக்கம். இங்க நிறை அதாவது மாஸ் கொடுத்துட்டாங்க, விசை ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு முடுக்கம் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலால கொடுக்கப்பட்ட அளவுகள் எல்லாம் பிரதியிடுங்க. 50 ஈக்குவல் டு 0.25 இன்டு முடுக்கம் நமக்கு தெரியாது, அதனால ஆக்சிலரேஷன் ஏன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஏதான் கண்டுபிடிக்கணும், மத்ததெல்லாம் ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் அமிச்சோம்னா 50/0.25 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இதை நம்ம ஏ ஈக்குவல் டு 50/0.25 எழுதிக்கலாம். பகுதியில தசம எண்ணா இருக்கனால அதை முழு எண்ணா மாத்துறதுக்கு 100ஆல நம்ம பெருக்கலாம். பகுதியை 100ஆல பெருக்குனா தொகுதியவும் 100ஆல பெருக்கணும். அப்ப 50 × 100 டிவைடட் பை 0.25 × 100 பெருக்கிட்டா 5000/25 வரும். இதை நம்ம வகுத்து கொடுத்துட்டோம்னா ஆன்சர் என்ன? 200. அப்ப முடுக்கம் ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு 200. ஆக்சிலரேஷனுக்கான அலகு மீட்டர் வினாடி பவர் -2. அப்ப ஆப்ஷன் ஏ 200 மீட்டர் வினாடி பவர் -2ங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 117. ஒரு தனி ஊசலின் நீளம் அதிகரிக்கும் பொழுது அதன் அலைவு நேரம் டேஷ். தனி ஊசலோட அந்த நூலோட நீளம் அதிகரிக்கும் போது அதோட அலைவு நேரமும் அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கனால அதிகரிக்கதான் செய்யும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா T = 2π√L/g. இதுதான் இந்த தனி ஊசலோட அலைவு நேரத்துக்கான சூத்திரம். இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? T அப்படிங்கிறது அலைவு நேரம், L அப்படிங்கிறது அந்த தனி ஊசலோட நீளம். தனி ஊசலோட நீளம் 4 இருந்துச்சுன்னா அலைவு நேரம் ரூட்டை விட்டு வெளியில வரும்போது எப்படி இருக்கும்? அதோட 2 மடங்கா இருக்கும். அப்போ தனி ஊசலோட அலைவு நேரம் அதோட தனி ஊசலின் நீளத்தின் 2 மடிக்கு நேர்தகவுல இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்ப இங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 118. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை கண்டுபிடிக்கவும். முதன்மை மின்கலன் டேஷ். இங்க முதன்மை மின்கலனை மையப்படுத்தி ஒரு 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்க, மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாதவை. அதாவது திரும்ப திரும்ப நம்ம அதை சார்ஜ் பண்ண முடியாது, ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா தூக்கி தான் போடணும், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரின்னு சொல்றாங்க. முதன்மை மின்கலன்கள் எப்பவுமே மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன்கள் தான். அப்ப இது சரியான கூற்று தான். கூற்று 2 பாருங்க, மீண்டும் பயன்படுத்த முடியாதவை. மீண்டும் மின்னேற்றம் செஞ்சாதான் நம்மளால அதை மீண்டும் பயன்படுத்த முடியும். திரும்பவும் சார்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்மளால அதை திரும்ப பயன்படுத்த முடியாது. அப்ப கூற்று 2 சரிதான். கூற்று 3 பாருங்க, மின்னேற்றம் செய்யவோ மீண்டும் பயன்படுத்தவோ கூடியவைன்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை மின்கலன்களை நம்மளால மீண்டும் சார்ஜ் பண்ணவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. துணை மின்கலன்களை மட்டும்தான் நம்மளால திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப 3வது கூற்று இங்க தவறான கூற்று. சரியான கூற்றுகள் எது? 1 மற்றும் 2 மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. முதன்மை மின்கலன்களுக்கு எடுத்துக்காட்டா நம்ம எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன், உலர் மின்கலன்லாம் சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா நமக்கு வாட்சுக்கு போடுற பேட்டரியோ ரிமோட்டுக்கு போடுற பேட்டரியோ எல்லாமே முதன்மை மின்கலன்கள் தான். இதை திரும்பவும் நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது. வினா எண் 119. பின் வருவனவற்றுள் எது தவறான கூற்று? கூற்று ஏ பாருங்க, பொருள் ஒன்று எவ்வளவு சூடாக உள்ளது அல்லது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடுதலே வெப்பநிலையாகும். உதாரணத்துக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதும் அதோட வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சரை தான் நம்ம நோட் பண்ணுவோம். அதே நேரத்துல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, அதாவது எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதும் அதோட வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சரை தான் நம்ம நோட் பண்ணுவோம். அப்ப இது சரியான கூற்று தான், விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, எஸ்ஐ அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு கெல்வின். இது சரியான கூற்றா? சரியான கூற்று தான். எஸ்ஐ அலகு முறையில வெப்பநிலைய கெல்வின் அப்படிங்கிற அலகுல தான் அளப்போம். அதே நேரத்துல மற்ற சில அளவீடுகளா நம்ம டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஆப்ஷன் பியும் சரியான கூற்று தான், விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா 0 கெல்வினை தான் தனிச்சுழி வெப்பநிலை, அதாவது அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, 0 கெல்வினா இருந்ததுன்னா அதை நம்ம செல்சியஸ்ல -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்ப இது சரியான கூற்று தான், இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்துல தனிச்சுழி வெப்பநிலை டிகிரி ஃபாரன்ஹீட்ல கேட்டாங்கன்னா அது -460 டிகிரி ஃபாரன்ஹீட். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் சி பாருங்க, செல்சியஸ் அளவீட்டு முறை 180 சமபிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தவறான கூற்று. ஏன்னா செல்சியஸ் அளவீட்டு முறைய 100 சமபிரிவுகளா தான் பிரிச்சிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி இங்க தவறான கூற்று. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 120. பின் வருவனவற்றுள் எது எஸ்ஐ அலகு முறைப்படி தவறானது? ஆப்ஷன் ஏ பாருங்க, நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது விசை, அதாவது ஃபோர்ஸோட எஸ்ஐ அலகு. அப்ப இது எஸ்ஐ அலகு முறைப்படி சரிதான். அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி பாருங்க, ஜூல். ஜூல்னா ஆற்றலினுடைய, அதாவது எனர்ஜியோட எஸ்ஐ அலகுதான் ஜூல். அப்ப இது எஸ்ஐ அலகு முறைப்படி சரிதான். அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, கிலோகிராம். கேஜின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது நிறையோட எஸ்ஐ அலகு சரிதான். அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, சிஎம். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நீளத்தோட எஸ்ஐ அலகு கிடையாது,
இது ஒரு சிஜிஎஸ் அலகு. அப்ப இது எஸ்ஐ அலகு இல்ல அப்படிங்கறனால ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. அப்ப நீளத்தோட எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.